தீபகற்ப பீடபூமிகள் இது வந்து வட இந்திய சமவெளிக்கு தெற்க வந்து அமைஞ்சிருக்கு. இதோட பரப்பளவு வந்து 16,00,000 சதுர கிலோமீட்டர். கடல் மட்டத்தில இருந்து பார்க்கும்போது சுமார் 600 மீட்டர் உயரத்தை வந்து கொண்டது. இது ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம் தான் இந்த தீபகற்ப பீடபூமியோட உயர்ந்த சிகரம். இது மேற்க இருந்து கிழக்கு நோக்கி சரிஞ்சிருக்கு. கோண்டுவானா நிலப்பகுதியோட ஒரு பகுதியாகவும் இருக்கு. நர்மதை ஆறு வந்து இந்த தீபகற்ப பீடபூமிய 2 பெரும் பகுதிகளாக பிரிக்குது. இதோட வடபகுதிய வந்து மத்திய உயர்நிலங்கள் என்றும், தென்பகுதிய வந்து தக்காண பீடபூமி அப்படின்ட்டு சொல்றாங்க. மத்திய உயர்நிலங்கள். இது வந்து நர்மதை ஆற்றுக்கும், வடபெரும் சமவெளிக்கும் இடையே வந்து அமைஞ்சிருக்கு. மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில ஆரவல்லி மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் வந்து எதுனா, குருசிகார் சிகரம். அதோட உயரம் வந்து 1722 மீட்டர். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் வந்து மாளவ பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாளவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதிய வந்து பண்டல்கண்ட் என்றும், இதன் தொடர்ச்சிய வந்து பாகல்கண்ட் என்றும் அழைக்கிறாங்க. சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்துக்கு புகழ் பெற்றது தான் இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி. அடுத்ததா தக்காணா பீடபூமி. இது வந்து தீபகற்ப பீடபூமியில அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இது வந்து தோராயமா முக்கோண வடிவம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வடமேற்கு திசையில விந்தியா சாத்புரா மலைத்தொடர்களையும், வடக்க மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும், வடகிழக்க வந்து ராஜ்மகால் குன்றுகளையும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லைகளாக கொண்டிருக்கு. இதோட பரப்பளவு வந்து சுமார் 7,00,000 சதுர கிலோமீட்டர். இது கடல் மட்டத்தில இருந்து 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் உயரம் வரை அமைஞ்சிருக்கு. நன்றி.